ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு சாப்பிடாம அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு வேளையாவது நம்ம அரிசிக்கு லீவ் விட்டுட்டு மில்லட்ஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆமாங்க, மில்லட்ஸில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இன்றைக்கி நான் ராகி சேமியா வச்சு ஒரு புட்டு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன். நான் கடையில் விற்கிற ராகி சேமியா தான் எடுத்திருக்கேன். இது எல்லா மளிகை கடையிலையும் ஈஸியாக அவைலபிளாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஊற வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தான் ராகி சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடுதலாக எடுக்கும்போது அது மூழ்கிற அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2லேருந்து 3 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. ரொம்ப நேரம் ஊறிடக்கூடாது. ஊறிட்டால் அது அப்படியே கரைஞ்சி வந்துடும். அதனால் இது 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு ஊறினா போதும். இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே ஒரு துணியை பரப்பி வடிகட்டி வச்ச சேமியாவை சேர்த்துக்கோங்க. இது மாதிரி மூடிட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. பாருங்கள், இப்போ 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்து நம்ம பார்க்கும்போது அது திரியாக இருக்கணும். இது சூடாக இருக்கும்போது இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்த்துடணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் 1/4 கப் அளவுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நான் துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன். சூடாக இருக்கும்போதே கலரி கொடுத்துட்டாதாங்க இதெல்லாம் மெல்ட் ஆகும், இல்லைன்னா மெல்ட் ஆகாது. இது மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. அதாங்க, இப்போ ராகி சேமியா புட்டு ரெடி ஆகிருச்சு. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டிலையும் மேக்ஸிமம் லவ்வோட சமைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.